வந்து பேங்க் எக்ஸாமில் மெயின்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது டிஸ்கவுண்ட் கொடுத்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வந்து ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஒரு ஷாப்கீப்பர் வந்து மார்க்ஸ் ஒரு ஆர்டிக்கலில் வந்து அவர் மார்க் பண்ணுறாரு 60%க்குன்னு. எப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு துணி கடைக்கு போடுறப்ப ஒரு ப்ரைஸ் டேக் இருக்கும்ல, அதில் ப்ரைஸ் டேக்கில் வந்து ப்ராஃபிட்டை நம்ம வாங்கின விலையை விட 60% அதிகமாக அந்த ப்ரைஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் 25% டிஸ்கவுண்ட் போட்டு நமக்கு கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ நம்ம சிபி வந்து 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம் காஸ்ட் ப்ரைஸை. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 60% எபோவ் சிபி. அப்போ 100லேருந்து எது எடுத்தோம்னா 160. எஸ்பி செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 1 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இங்கே டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ 25. 25/100. 100 minus 25, 75. 75 divided by 100. Market price ஓட value 160 into 75/100. 0 cancel ஆயிரும். 8 2s are 16, 5 2s are 10, 15. 15 into 8 ஓட value 120. 120லேருந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் 100, செல்லிங் ப்ரைஸ் 120, ப்ராஃபிட் வந்து 20. ப்ராஃபிட் வந்து 20 பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்ட்டு 100. இங்கே சிபி வந்து 100. அப்போ இன்ட்டு 100 போடுறப்ப 100 கேன்சல் ஆயிரும். அப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூ 20%. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஷின். ஒரு ட்ரேடர் வந்து ஒரு வியாபாரி வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஒரு பொருளுக்கு 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 20% ஒன்று, 15% ஒன்று. அப்படி கொடுக்குறப்ப அவரோட மொத்தம் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோக்கு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்து டிஸ்கவுண்ட், அதாவது ஒரே பொருளுக்கு 2 டிஸ்கவுண்ட்டாக அவர் வந்து அடுத்தடுத்ததாக கொடுத்துருக்குறாரு. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னாலே வாங்கினதை விட மைனஸ், கொடுக்குற ரேட்டை விட மைனஸ். இப்போ சிபி வந்து 100ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 100 மைனஸ் 20யோட வேல்யூ 80. பர்சன்டேஜ் 80/100 இன்ட்டு 15. அப்போ 85 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 80 இன்ட்டு 85 into 8. 5 8s are 40. 8 8s are 64. 64 plus 4 ஓட வேல்யூ 68. ஒரு 0 இருக்கு. அப்போ 6800 100 into 100. ஒரு இது 0 கேன்சல் ஆயிரும். 68 divided by 100 இருக்கு. அப்போ 68% வரும். அதாவது 2/100னா 2%, 20/100னா 20%. அந்த மாதிரி 68/100 வந்து 68%ன்னு எழுதலாம். இப்போ டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம ரிமைனிங் பார்ட்ஸ் கண்டுபிடிச்சி போட்டது தான். அதாவது 100ல் 20 மைனஸ் பண்ணி போட்டது, 100ல் 15 மைனஸ் பண்ணி போட்டது. அப்போ நம்மளுக்கு ஓவரால் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தேவை அப்படின்னா 100ல் 68 மறுபடியும் மைனஸ் பண்ணணும். நம்ம எதை அஸ்யூம் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிமோ அது திருப்பி நம்ம போடணும். நம்ம இதை 100லேருந்து மைனஸ் பண்ணி போட்டு கால்குலேட் பண்ணதுனால மறுபடியும் 100லேருந்து வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணிடணும். 100ல் 68 போச்சு அப்படின்னா 32%. டிஸ்கவுண்ட் வந்து 36% கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் எக்ஸ். இப்போ கொஸ்டினில் வந்து டோட்டல், கம்பைன்ட், நெட்டு அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுனாலே அடிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட் ஃபார்முலா நெட் இஸ் ஈக்குவல் டு A + B மைனஸ் AB/100. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இதை யூஸ் பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் A ஒரு டிஸ்கவுண்ட், B ஒரு டிஸ்கவுண்ட்.
3 டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது இன்னும் 2 டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சு அதை 2 சம் பண்ணிட்டோம்னா அது ஒரு டிஸ்கவுண்ட் ஃபார்முலா. இப்போ இங்கே கொஷின்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 20, டோட்டல் வந்து 36. 36 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 20 மைனஸ் 20x டிவைடட் பை 100. ஒன் பை 5xன்னு வரும். 5 1ஆல் டிவைட் பண்ணும்போது 0 பாயிண்ட் வச்சோம்னா 10, 5 2s are 10. அப்போ 0.2x வந்து கிடச்சிருச்சு. 36ல் 20 போயிடுச்சு அப்படின்னா 36ல் 20 போயிடுச்சுன்னா 16 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.2 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 0.8. ரெண்டு பக்கமும் 10ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்போ வந்து 160 டிவைடட் பை 8 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 20 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா 5% அப்படிங்கும்போது 1 மைனஸ் 100 5/100 போடுவோம். 100 மைனஸ் 5ஓட வேல்யூ 95. 95/100. எக்ஸ்ட்ரா 5% அப்படின்னா 105/100 வராது. ஏன்னா நம்ம இங்கே அஸ்யூம் பண்ணியிருக்கிற வேல்யூ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100. அவங்க நஷ்டத்துக்கு கொடுக்கல, டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 95/100 வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். 140 into 80 into 90 into 95 divided by 100. 1 2 3 4 5 6 0 இருக்கு. 1 2 3 4 5 6 zeros போட்டாச்சு. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 zeros கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 14 into 8 into 9 into 95 வந்து மல்டிபிள் பண்ணணும். எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? 1000 இருக்கு. இதில் வந்து 100 எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே 1/100 பர்சன்டேஜாக மாற்றிக்குவோம். அப்போ ஒரு 0 மட்டும் இது பண்ணி போடலாம். 100 into 10. இந்த 10 மட்டும் கேன்சல் பண்ணி போடலாம். 4 2s are 8, 5 2s are 10. அப்போ 5 கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5, 19. 14 into 4 into 9 into 19 மல்டிபிள் பண்ணிட்டு டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். 4 5 56 into 9. 9 6 are 54. 9 5s are 45. 45 plus 5 வந்து 50. 504 into 19. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி எழுதலாம்? 504 19 வந்து 10 plus 9 எழுதலாம். அப்போ 5040 plus 504 into 9 பண்ணணும். 9 4s are 36. 3 9 5s are 45. அப்போ 5040 4536 ஆட் பண்ணோம்னா 9576. கீழே வந்து 100 இருக்கு. அப்போ இதை பர்சன்டேஜுக்காக மாற்றுவோம். அப்போ டிவைட் பண்ணுறப்ப 2 பாயிண்ட்ஸ் டெசிமல் தள்ளி வச்சோம் அப்படின்னா 95.76% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஓவரால் 95.76% வந்து ப்ராஃபிட்டு. தட்ஸ் இட். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். மெயின்ஸ் ப்ராப்ளம்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். மோர் வீடியோஸ், இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.